தி கேம்பிரிட்ஜ் லேடீஸ் பை இ கம்மிங்ஸ். எட்வர்ட் எஸ்லின் கம்மிங்ஸ் தான் அவருடைய ஃபுல் நேம். 20th century சேர்ந்த ஃபேமஸான அமெரிக்கன் போயட், பெயிண்டர், எசேஸ்ட் அண்ட் பிளே ரைட்டும் கூட. வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் டைமில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்திருக்காரு. அந்த டைமில் ஃப்ரான்ஸில் இம்ப்ரிசனும் பண்ணப்பட்டிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அவருடைய ஃபர்ஸ்ட் நாவலான தி எனார்மஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இவருடைய சில ஃபேமஸான மற்ற ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டியூலிப்ஸ் அண்ட் சிம்னிஸ் இவருடைய ஃபேமஸான போயட்ரி கலெக்ஷன், ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன். சாண்டா கிளாஸ் எ மொராலிட்டி இவருடைய ஃபேமஸான பிளே. தி கேம்பிரிட்ஜ் லேடீஸ் அப்படிங்கிற இந்த போயம் வந்து டியூலிப்ஸ் அண்ட் சிம்னிஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் போய்ட்ரி கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. 1923 பப்ளிஷ் ஆன போய்ட்ரி கலெக்ஷன் தான் இது. 20th century வந்து இம்பார்ட்டண்ட்டான அமெரிக்கன் போய்ட்ஸில் இவர் ஒருத்தருடைய ரீசன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 2900 போயம்ஸ் எழுதியிருக்காரு. ஓகேவா? மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் போய்ட்ரிக் கன்வென்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டார். அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த போயமே சொல்லலாம். ஏன்னா இந்த போயம் வந்து ஒரு 14 லைன் போயம், இது ஒரு சானட். ஆனால் பெட்ரார்கன் சானட் ஃபார்மையும் ஷேக்ஸ்பியரின் சானட் ஃபார்மையும் இந்த இதில் இம்ப்ளை பண்ணியிருக்க மாட்டார். ஒரு மாடர்ன் ஃபார்ம். ஓகேவா? மாடர்னாக இவரே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பார். ரைம் ஸ்கீம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபார்மை யூஸ் பண்ணாமல் இவரை சானட்டில் ஒரு புது ஃபார்மை வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் நிறைய ஃபார்ம்ஸ் ட்ரை பண்ணுறவர் இ கம்மிங்ஸ். தி கேம்பிரிட்ஜ் லேடீஸ் அப்படிங்கிற போயம் வந்து ஒரு ஷார்ட் சட்டைரிக்கல் போயம். யாரை சட்டையர் பண்ணியிருக்கார் அப்படின்னா மேசச்சூசெட்ஸ் ஸ்டேட்டில் உள்ள கேம்பிரிட்ஜ் நகரத்தில் வாழக்கூடிய அப்பர் கிளாஸ் விமனை சட்டையர் பண்ணி இந்த போயம்னு சொல்லியிருக்காரு. அவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை இக்னோர் பண்ணிவிட்டு ரியாலிட்டியில் வாழாமல் இமேஜினேஷனில் ஒரு சூப்பர்ஃபிஷியல் லைஃப் எப்படி லீட் பண்ணுறாங்க, அது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சட்டையர் பண்ணி இந்த போயமில் சொல்லியிருக்காரு இ கம்மிங்ஸ். தென் அவங்களன்னு மட்டும் இல்லாமல் அப்பர் கிளாஸ் விமன்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களுடைய மைண்ட் செட்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காரு இந்த சோனட் மூலமாக. ஓகே, இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். போயம் லைன்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தி கேம்பிரிட்ஜ் லேடீஸ் ஹூ லிவ் இன் ஃபர்னிஷ்டு சோல்ஸ் ஆர் அன்பியூட்டிஃபுல் அண்ட் ஹேவ் கம்ஃபர்டபுள் மைண்ட்ஸ். ஃபர்னிஷ்ட் அப்படின்னா சப்ளைடு வித் எவ்ரி திங், நமக்கு தேவையான எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறது. ஸோ இந்த கேம்பிரிட்ஜில் வாழக்கூடிய அப்பர் கிளாஸ் லேடிஸோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்கள சுற்றி நிறைஞ்சிருக்கு. எந்த ஒரு இதுக்காகவும் அவங்க கவலைப்பட வேண்டியதோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது. ஸோ அவங்க மைண்ட் அப்போ எப்படி இருக்கும்? கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காரு. தி கேம்பிரிட்ஜ் லேடீஸ் ஹூ லிவ் இன் ஃபர்னிஷ்டு சோல்ஸ் ஆர் அன்பியூட்டிஃபுல் அண்ட் ஹேவ் கம்ஃபர்டபுள் மைண்ட்ஸ். மைண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் அன்பியூட்டிஃபுல். இந்த இடத்துல வந்து அன்பியூட்டிஃபுல் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸையும் சொல்லலாம், அவங்களுடைய பிஹேவியரையும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ கேம்பிரிட்ஜ் லேடீஸ் ஹூ லிவ் இன் ஃபர்னிஷ்டு சோல்ஸ் ஆர் அன்பியூட்டிஃபுல் ஹேவ் கம்ஃபர்டபுள் மைண்ட்ஸ். அவங்க மைண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு சுற்றியே இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு கவலை பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஆல்சோ வித் த சர்ச்சஸ் ப்ராட்டஸ்டன்ட் பிளெஸிங்ஸ் டாட்டர்ஸ் அன்சென்டர்ட், ஷேப்லெஸ், ஸ்பிரிட்டட். கடவுளுடைய பிளெஸிங்ஸை வாங்குறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கரெக்டாக சர்ச்செல்லாம் அட்டன் பண்ணுறாங்க இந்த அப்பர் கிளாஸ் லேடீஸ். பட் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்சென்டர்ட், ஷேப்லெஸ், ஸ்பிரிட்டட். ஒரு உயிரோட்டம் இல்லாத, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஏன்னா சர்க்கிளே அவங்க வாழ்க்கையில் வராது. சுற்றி எல்லாமே அவங்களுக்கு தேவையானது இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? பிரச்சனை இல்லைன்னா அந்த லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது இல்லையா? அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு அன்இன்ட்ரெஸ்டட் லைஃப்பை தான் இவங்க லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறாங்க. இவங்களாம் ப்ராட்டஸ்டன்ட்ஸ். ஓகேவா? அந்த பிளெஸிங்ஸை, கடவுளுடைய பிளெஸிங்ஸை வாங்குறதுக்காக கரெக்டாக ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கெலாம் போகிறாங்க. தென் இது வந்து அப்படியே இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் பாஸ் ஆகும். இவங்களுக்கு அடுத்து வர்றவங்களும் இவங்கள மாதிரி ஒரு அன்இன்ட்ரெஸ்டட் லைஃப்பை தான் லீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க சர்ச்சுக்கு போகிற ரீசன் என்ன அப்படின்னா அது அவங்களுடைய கடமை, கடவுள் அருள் பாலிப்பார் அப்படிங்கிறதுக்கு போகிறாங்க. ப்ளஸ் ஊரில் பார்க்குறவங்களும் கரெக்டாக சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்கள்ல, அந்த ஒரு எண்ணம் இது சர்ச்சுக்கு போகிறது. பட் இப்படி போய் அவங்க வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு லிபரேட்டட் லைஃபாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. பல கஸ்டம்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு அன்இன்ட்ரெஸ்ட் லைஃப்பை தான் லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. They believe in Christ and Longfellow, both dead, are invariably interested in so many things. Christ and Longfellow எதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரைஸ்ட் இருந்து 2000 வருஷம் ஆகுது. லாங்ஃபெல்லோ ஒரு பழைய ரைட்டு. இந்த அப்பர் கிளாஸ் லேடிஸ் எல்லாமே முழுக்க அந்த பழைய விஷயங்களே பிடிச்சி தூங்கிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகாமல் பழைய கஸ்டம்ஸையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது மூலமாக சொல்ல வராரு. இறந்து போனவங்க கொண்டு வந்த கஸ்டம்ஸ்லாம் ஸ்டில் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாமல் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் இன்வேரியபிளி இன்ட்ரெஸ்ட் இன் சோ மெனி திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு விஷயத்துலன்னு இருக்காது, பல விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு விஷயத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் அதில் எக்ஸல் ஆகி வர முடியும். எனக்கு பல விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு அதுவும் வேணுதுன்னு சொல்லிட்டு பல இதில் நான் கால வைக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்னால் ஒரு இதில் கூட சக்சீட் ஆக முடியாது இல்லையா? ஸோ இவனோட இன்ட்ரெஸ்ட் அப்படி தான் இருக்கும். இவங்க வந்து அப்படியே ஒரு பாவலாக காட்டிக்குவாங்க, எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் சொல்ல போனால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பிஹேவியர், அப்பியரன்ஸ் எல்லாம் சட்டையர் பண்ணி சொல்லியிருக்காரு. அட் த ப்ரெசன்ட் ரைட்டிங் ஒன் ஸ்டில் ஃபைண்ட்ஸ் லைட்டட் ஃபிங்கர்ஸ் நைட்டிங் ஃபார் த இஸ் இட் போல்ஸ். ப்ரெசென்ட்டில் அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஓகே, ஆனால் எப்படி காட்டிக்குவாங்க அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள காட்டிக்குவாங்க. ஆனால் அவங்க பண்ணுற உதவி வந்து உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க தான் போய் சேருமா அப்படிங்கிறது தெரியாது. அது ஒரு டவுட் தான். ஓகேவா? ஸோ
தங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் விஷயங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்கள சுற்றி நடக்கிற அந்த கண்டெம்பரரி நடக்கிற பிரச்சனைகள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே, நடக்கிற விஷயங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு அதுக்கு உதவுற மாதிரியுமே தன்னை காட்டிக்குவாங்க. பெர்ஹாப்ஸ் வைல் பெர்மனன்ட் ஃபேஸஸ் காய்லி பேண்டி ஸ்கேண்டல் ஆஃப் மிஸ்ஸஸ் என் அண்ட் ப்ரொஃபஸர் டி. இந்த அப்பர் கிளாஸ் லேடிஸுடைய ரியல் ஃபேஸ் என்னன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காரு. அது ஒரு தேவையில்லாத ஒரு அவதூறை எனக்கு சொல்லவே நாக்கு கூசுது அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு பொருளையே கிளப்பி விடுறது இந்த அப்பர் கிளாஸ் லேடிஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பெர்மனன்ட் ஃபேஸஸ் காய்லி பேண்டி ஸ்கேண்டல் ஆஃப் மிஸ்ஸஸ் என் அண்ட் ப்ரொஃபஸர் டி. இதில் மிஸ்ஸஸ் என்னங்கிறவங்க ஒரு மேரீட் லேடி, ப்ரொஃபஸர் டி வேற ஒரு ஆள். ஒரு 2 பேரை சம்மந்தமே இல்லை, ஒரு 2 பேரை தேவையில்லாமல் சேர்த்து வச்சு ஸ்கேண்டல் ஒரு அவதூறு பரப்பி விடுறது தான் இந்த அப்பர் கிளாஸ் லேடிஸுடைய வேலை. அதுவும் எப்படி? காய்லி பேண்டி, அதாவது எனக்கு சொல்லவே அசிங்கமாக இருக்கும் அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்கள தேவையில்லாமல் அவங்க பேரை கெடுத்து விட்றது அவங்களுடைய வேலை. பார்த்தா அப்படியே எனக்கு அது சொல்ல விரும்பினு சொல்லிட்டு அவங்கள எலைட்டாக காட்டிக்கிட்டு மற்றவங்க பேரை எடுத்துருவாங்க. இப்படி தான் அவங்களுடைய கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தி கேம்பிரிட்ஜ் லேடிஸ் do not care above Cambridge if sometimes in its box of sky lavender and cornerless the moon rattles like a fragment of angry candy. இவங்க இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. யார் எகடு கட்டு போனால் என்ன அப்படின்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எனக்கு ஒருத்தரை பிடிக்கலையா, நான் அவனை பற்றி வாந்தி சொல்கிறேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் விடுவாங்களே தவிர இவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்கிற ஒரு தேவையில்லாத ஒரு அவதூறுனால அந்த லேடிக்கு பிரச்சனை வரும், இல்லை அந்த ப்ரொஃபஸருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற என்னெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இவங்க அதை பற்றி துளியும் யோசிக்க மாட்டாங்க. இவங்க மைண்ட் அதான் மேலேயே சொன்னார் இல்லையா, ஆர் அன்பியூட்டிஃபுல் பிஹேவியர், ரொம்ப அழகாலாம் இருக்காது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டார். ஸோ த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் do not care, அவங்க எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. above Cambridge if sometimes in its box of sky lavender and cornerless. கேம்பிரிட்ஜுக்கு மேலே வானம் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அப்படியே லாவெண்டர் பூ மாதிரி அந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, அந்த கார்னர்லெஸ் வானத்தை, இந்த கார்னரே இல்லாத அந்த வானத்தை வந்து இவங்க ரசிக்கவே மாட்டாங்க, இவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதையும் எப்படி ஊருக்குள்ளே அவதூறு வருது அதையே கவனிக்க மாட்டேங்காங்க. அவங்க எப்படி இந்த சீனரிஸ்லாம் உட்காந்து கவனிப்பாங்க? நம்மளே வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் உட்காந்து பார்ப்போம். சம்திங் ஏதோ அந்த க்ளவுட் இருக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உட்காந்து கொஞ்ச நேரமாவது ரசிப்போம். பட் இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அதை கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க. தி மூன் ராட்டில்ஸ் லைக் எ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆங்க்ரி கேண்டி. பகலில் அந்த வானத்தை பார்த்து ரசிக்க மாட்டாங்க, அது மாதிரி நைட் டைமில் அந்த மூணை பார்த்து கூட ரசிக்க மாட்டாங்க. அது அழகாக இருக்கும். ஒரு நாள் மொதல் முழு நிலவாக இருக்கும், அடுத்த 2 நாள் கழிச்சு அப்படியே அதோடைய சைஸ் அப்படியே மாறும். அதெல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது, பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேச்சரை இவங்க ரசிக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி சுற்றி நடக்கிற விஷயங்களையும் கண்டுக்காமல் நேச்சரையும் ரசிக்காமல் இவங்க வாழ்கிற வாழ்க்கையே ஒரு அன்இன்ட்ரெஸ்டட் லைஃப் தான் அப்படின்னு சொல்லி சட்டையர் பண்ணியிருக்கிறாரு இ கம்மிங்ஸ். இந்த போயமுடைய தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இக்னரன்ஸ், வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியமான விஷயங்களை, முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸோ அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சட்டையர் பண்ணியிருக்காரு. தென் ரியாலிட்டியை ஒரு தீமாக சொல்லலாம், சூப்பர்ஃபிஷியாலிட்டியும் ஒரு தீமாக சொல்லலாம்.